இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லைங்களா? ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அந்த புத்தாண்டு ஒரு வருட காலம் எத்தகைய ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான விஷயத்தில் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எதுமாற பலாபலன்கள் அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனி இருக்கும் அமைப்பை பொறுத்து, ராகு இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து, குருவின் அமைப்பை பொறுத்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் 14 2026 ஏப்ரல் 13 2027 வரை எத்தகைய ஒரு வருடமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி 2ஆம் இடத்துல இருந்து பாத சனியாக இருக்கிறார் கும்பராசிக்கு. அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் மாறப்போறதில்ல. புத்தாண்டு முடிகிறப்ப தான் அது மாறுறது. அதே மாதிரி குரு பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி புத்தாண்டு பிறந்து ஒரு 45 நாட்கள் 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். இடம் மாறுதல், வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பு, தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பேன்ஷன் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட்ஸ், நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ஒரு வியாபாரம், நல்ல ஒரு அசைன்மெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சி, நல்ல ஆர்டர் கிடைச்சி நமக்கு அனுப்புகிறோம், நல்ல ஒரு புது 2-3 கிளைண்ட் கிடைச்சாங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக சொல்ல போனால் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து அதே சமயத்தில் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இந்த மாற்றம் என்னன்னா, இதுவரை ஒரு சுமாரான ஒரு விஷயத்தில் ஒரு போதுங்கிற ஒரு மனசில் குளிர்காய்ந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்வுகளை அவங்க சந்திக்க போகிறாங்க. என்ன சார் நகர்வுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இடமாற்றம், முதலீடு, படிக்கிற பசங்க படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது, நம்ம தூரமாக போகிறது, வேற படிப்பு மாற்றுறது, ஹையர் ஸ்டடீஸ் போகிறது, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெறக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு விஷயங்கள், ஒரு லோன் போட்டு ஒரு முதலீடு செய்கிறது, சுப விரயங்கள் செய்வது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, குடுக்கல் வாங்கல் நிறையா இருக்கிறது, பொதுவாக கேஷ் ஃப்ளோ அதிகமாக போக போகுது. இது மாதிரியான அமைப்புகளை உள்ள அந்த குரு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் டிசம்பர் 2026 அப்புறம் புத்தாண்டு பிறந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுகள் ராசி விட்டு விலகிறது அருமை. ஸோ ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்துலையும் போகும்பொழுது கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய, இதுவரை ஜூன் மாதத்துலேருந்து சில முதலீடுகள் சில மாற்றங்களை கொண்டு வந்ததுலேருந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷர், கடன், அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இதுவே உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி உங்களை தள்ளி கொண்டு போகக்கூடிய, தூக்கி கொண்டு போகக்கூடிய, நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கிரகங்களில் சஞ்சாரங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு விஷயம் ஜூன், அடுத்த விஷயம் டிசம்பர் 2026. இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகளாக தான் இருக்குது. இதுவரை நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்காமல் ஒரே அமைப்பில் ஒரே வேலையில் ஒரே தொழிலை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 நீங்கள் உணர்வீங்க கும்பராசிக்காரர்கள். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாற லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கு, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எப்படி லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருக்கிறாங்க, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசை போகுதா, லக்னத்துக்கு யோகமான புக்தி போகுதா, தசநாதன் புக்திநாதன் நண்பர்களாக இருக்கிறார்களா, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம், அடுத்த 3 மாதம் 6 மாதம் 12 மாதத்தில் எப்படி எதிர்பார்க்கலாம்,
எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எடுக்கிறது நல்லது, இது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு இந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் நாம் தெரிந்து அது மூலமாக நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளோட தோஷங்களை என்னன்னு தெரிஞ்சு எதை நோக்கி நம்ம போவது நல்லது, எதை நம்ம அவாய்ட் பண்ணுறது, எதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கை பயணத்தை செலுத்துமையானால் தேவையற்ற பண விரைவு, தேவையற்ற பொருள் விரைவு, சமய விரைவு, இது எல்லாத்தையும் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு துயரப்பட்டு அவதிப்பட்டு அது மாதிரி விஷயங்களை நம்ம போய் வாழ்க்கையில் வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் மட்டும் செய்து அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்ம பலனை தெரிந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, நமக்கு யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நம்ம மாறுவது நல்லது, எந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போகிறது நல்லது, எந்த நேரத்தில் இது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்மளோட டைம் லைன்ஸ் எப்படி கூகுள் மேப் நமக்கு நம்ம ரூட்டு காமிக்குதோ அதே மாதிரி இதையும் நம்ம வாழ்க்கையோட ஸ்டேஜஸை காமித்து அதுக்கு சிங்க் ஆகும். நம்ம பாஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு சிங்க் ஆகும், ப்ரெசென்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி, தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் தேவையற்ற செயல்கள் தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை உரிந்து அதுக்கு தகுந்த விஷயங்களே கரெக்டான டைம், இதில் ஒரு டைமிங்கிறது நம்ம முக்கியம். எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்தாலும் தவறு, லேட்டாக செய்தாலும் தவறு. ஸோ அந்த விஷயத்தை தெரிந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் எந்த மாதிரி சாரத்தில் இருக்கிறார், அந்த கிரகத்தின் அமைப்புகள் என்ன, காம்பினேஷன்ஸ் என்ன, நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய காலகட்ட தசாபுக்திகள் வைத்து நம்மளுடைய கிரகத்தோட அமைப்புகள் பொறுத்து நீங்கள் என்ன லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டா, திருமண விஷயங்கள் எப்படி, வேலை விஷயங்கள் எப்படி, குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்போ நம்ம வெளிநாடு போவோம், அரசு உத்தியோகமா, வேலையா, தொழிலா, கார்பரேட் லைஃப், ஸ்பைரேட் லைஃபா, எது மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், நம்ம மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் மாதிரி போகிறது நல்லதா அல்லது கன்சல்டிங் மாதிரி போகிறது நல்லதா, எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்குது இப்படிங்கிற பல விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டு வாழ்க்கை செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏம்மா இப்போ ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானம்மா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் ஓதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியதற்கு அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி மேஷ ராசி, என் பேரை பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த
வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள் தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்றுங்க. என்னம்மா நீங்கள் வேறு, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்கோம். ஆமாம், நீங்கள் 7 நாட்டு சனியில் தான் இருக்கீங்க, ஆனால் பாத சனியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிணறு, முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு தான். சனி பகவான் 75% உங்களை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வெறும் 20 to 25% தான் உங்களை வறுத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். இருந்தாலும் நாங்கள் பெருசாக நல்லா இல்லையேம்மா, உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து முன்னேற்றம் இல்லை, கடன் பெருசாக குறையிற மாதிரியே இல்லை, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர தான் செய்யுது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர தான் செய்யுது, பெருசாக நிம்மதி இல்லைங்கம்மா, ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தி இருக்குது, இப்படி சொல்கிற கும்பம் தான். இது வந்து பாருங்கள், கடந்த 7 வருஷமாக தான் பிரச்சனையா அப்படின்னா நிறைய கும்பம் சொல்கிறது கடந்த 5 வருஷமாக தான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்கம்மா, 6 வருஷமாக தான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க, 10 வருஷமாகவே நாங்கள் இப்படி தாம்மா இருக்கோம் அப்படின்னு சொல்கிற கும்பம் கவலையே படாதீங்க. பாத சனியாக இருந்தாலும் குரு பயிற்சி, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை சனி மேலே படியுது. ஆக பாத சனியாக இருந்தாலும் சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு, அமைதி ஆகிடுறாரு, பசிஃபை ஆகிடுறாரு, பிரீத்தி ஆகிடுறாரு, இப்படி பல வார்த்தைகள் சொல்லலாம். ஆக சனி எல்லாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, கெடுக்க போகிறதில்ல. நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நல்லதுமா. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். 2வது, ராகு பகவான் சுயஸ்தானத்தில்.
12ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் சுயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கதாமா செய்கிறார். பொதுவாக சுயஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவார், எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் ஒரு ராட்சஸ் தலை மட்டும்தான். உடம்பு பாம்பு இல்லையா, எல்லாத்தையும் வாங்கி வயிற்றுக்குள்ளே போட்டிருப்பாரு. திருப்தி அப்படின்றது இருக்காது. எதுலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றது இருக்கும். இது நல்லதா? நல்லது. பொதுவாக செய்யக்கூடிய தொழிலில் நான் பெருசாக எனக்கு திருப்தி இல்லைன்னா இன்னும் சாதிப்போம், இன்னும் தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்கணும், இன்னும் சக்ஸஸ் ஆகணும் அப்படியெல்லாம் தோணும். சூப்பர். 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த எண்ணங்கள்லாம் தோணும், எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் இன்னொன்று நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் காதல் காமத்துலேயும் இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு இனம் புரியாத குழப்பம் 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு தேவை. அதே மாதிரி பாருங்கள், இன்னும் வேணும் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய காசை நம்ம சம்பாதிக்கணும். நேர் வழியில் தான் எதுக்கு சம்பாதிக்கணும்? எதிர் வீட்டுக்காரே எப்படி சம்பாதிக்கிறான், 3வது தெருவில் இருக்க 4வது வீடு எப்படி சம்பாதிக்கிறான், அவனுங்களுக்குலாம் அறிவு இருக்கா, திறமை இருக்கா, புத்திசாலித்தரம் இருக்கா? குறுக்கு வழியில் தான் சம்பாதிக்கிறாங்க. மற்றவங்களோட பயம் தான் எங்களோட வருமானம் அப்படின்ற மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய ஜோதிடர்கள் அப்படி தானே பண்ணுறாங்க. உங்கள் குடும்பத்தில் பில்லி இருக்குது, ஏவல் இருக்குது, சூன்யம் இருக்குது, செய்வினை இருக்குது அப்படின்னு மற்றவங்கள பயமுறுத்தி அதை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கிறாங்க இல்லையா? ஆக அந்த மாதிரி மற்றவங்களோட பயம் தான் என்னோட மூலதனம் அப்படின்லாம் நம்ம சம்பாதிக்கணும்னு தோணும். நீங்கள் அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. ஏன் 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 இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். நீங்கள் கும்ப ராசியில் பிறந்துட்டீங்க. பொதுவாக உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு எப்பயுமே நேர் வழி, என் வழி தனி வழி, ஆனால் நேர் வழியாக தான் இருக்கணும். குறுக்கு வழியில் போனால் அப்படின்னு சனியே போட்டு தள்ளிடுவா. ஸோ அந்த குறுக்கு வழியில் போய் பணம் ஈட்டணும், குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குடும்பத்துக்கு கெடுதல் தான் நீங்கள் செய்வீங்க. கர்மிக் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. ஸோ பி கேர்ஃபுல். இது ஒன்றுத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கலத்திர ஸ்தானத்தில் கேது. உங்கள் மனைவி, உங்களோட லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப், இடைவெளி கேப்பாகவே தான் இருக்கும். பெருசாக அதில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு கேப், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே லைட்டாக புகஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது புகஞ்சிட்டே தான் இருக்கும். அதில் பெருசாக முன்னேற்றம் கிடையாது. பேசி நம்ம பிரச்சனை பண்ணி பேசி ரியாக்ட் பண்ணி கெடுத்துக்க வேண்டாம். சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பார்த்திங்கன்னா ரோக குருவாக இருக்கார். ரோககுரு என்ன பண்ண போகிறாரு? கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவானே முடிவு பண்ணிட்டார். அப்போ எப்படி அவர் கொடுப்பாரு? ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அப்படின்றது வரும். அந்த பார்த்திங்கன்னா ஒரு லோன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். அதை வாங்கி கடனை அடைக்கிறதுக்கான பிராப்தம். பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு யாராவது கேட்பாங்க, அதை கொடுத்து வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம். இல்லை நானே வாங்கின சொத்து இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம். அப்போ ஆக மொத்தம் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. கரெக்டான பார்த்திங்கன்னா உணவு முறை, வைத்தியங்கள் அப்படின்றது நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். யார் கூடயும் நாங்கள் பேசி பகச்சிக்க மாட்டோங்கம்மா, யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கூலை கண்டுக்காமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடமாமே. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்போம்மா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி
செவ்வாய் இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுக்கள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போது 5/7/2026 அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு
மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் வந்து சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனி நடக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பராபவ வருஷம் பார்த்தோன்னா 14/4/2026 13/4/2027 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போய் இந்த 2ஆம் இடத்துல குடும்பத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது விசேஷம். செய்யக்கூடிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக உங்களுக்கு புகழ் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி பகவான் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். என்ன சார் குழப்பம் வரும்னு சொல்கிறீங்க, பணம் வரும்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். மே மாதத்துக்கு மேலேருந்து குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அது வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா சனி தனியாக இருந்து 2ஆம் இடத்துல போய் இருந்தாருன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இவங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை குறைப்பார். இதெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை விட மாட்டார், தூங்குறத விட மாட்டார். அதிகமாக செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், தானே செய்யணும், வெளியூர் வெளிமாநிலம் எல்லாமே நீங்களே பறந்து பறந்து ஓடிண்டே இருப்பீங்க. எல்லா இடத்துக்குமே நீங்களே போகணுன்னு பார்ப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யணும்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து சில நேரத்தில் தவறுகளாக முடியும். குருவின் பார்வை வரும். குருவின் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விட போகிறது. அப்போது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அதனால் எது எடுத்தாலும் தானே செய்யணுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும். அது எதை எடுத்தாலும் நானே செய்யணும்னு பார்ப்பீங்க. 11ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்பொழுது என்னென்னா தூக்கமே போயிடும். எல்லா விஷயத்திலையும் நீங்களே போய் பண்ணணும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருப்பீங்க. ஷார்ட் ட்ரிப் ட்ராவலிங்காகவும் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் வேலையில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அது தவிர போட்டிகள் வேலையில் அதிகமாக இருக்கும். இது இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் குருவும் சமசப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதனால் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும். சற்று என்ன சொல்கிறது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. திருமண பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்கு மேலே அமையும். பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்கு மேலே நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல் ராகு இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. யார்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலாம், யார்கிட்ட வேணால் வம்புக்கு போகலான்ற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தலையானால் கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அது தவிர வந்து கருப்பு துணி, அது தவிர தார், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அது தவிர கவர்மெண்ட்டினுடைய சப்சிடிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பொசிஷனில் இருந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் இந்த நவம்பருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் வந்து காலபைரவரை வழிபட்டு விடாமல் வழிபடுறது ரொம்பவுமே முக்கியம். அதுவும் வந்து தேய்பிறை அஷ்டமியில் போய் பைரவரை வழிபடுங்க. ஏன்னா சனியும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ராகுவும் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் ராகுவுக்கு குரு பார்வைன்றதும் 12ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து இருக்காது. அதனால் காலபைரவரை வழிபட்டுட்டே வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது மிகவும் ஏற்றம். தேங்காயை உடைச்சி அவருக்கு இது பண்ணிவிட்டு வாங்க. காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார், போய் பாருங்கள். அதோட பார்த்தோம்னா விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். உங்களுக்கு ராகு கேதுவனுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஒரு தரம் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும் நவகிரகங்களை கட்டினவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல்
இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd World War அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் புத்தாண்டு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மாதம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வேலையில் வந்து நிறைய பேர் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்த வேலை கிடைக்க போகுது. ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை தாண்டினா இந்த மாதிரியான ஒரு மாதம், ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதிகாரம் செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லக்னத்தை குரு பார்ப்பதனால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க பேசக்கூடிய அதிகாரமா ஒரு விஷயம், எனக்கு இது வேணும், ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா பி வெரி கான்ஃபிடென்ட்டா அந்த அதிகாரம் தோரணையில நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசும்போது உங்களுக்கு அந்த வேலை நிச்சயம் நல்ல சம்பளத்தோட கிடைக்கும். ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்களோட உரிமையை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் அரசியல் இப்போ நியூவா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், இப்போ கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இனவு இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் இப்போ இங்கிருந்து அங்கே வந்து போகும்போது நல்ல ஒரு அரசியலில் வந்து இப்போ நுழையிறதுக்கு உண்டான முன்னேற்றத்தை இப்போ கொடுப்பாரு. புதுசாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது 100% இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் ரொம்ப சூப்பர். அப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏப்ரல் மாதம். நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து இப்போ சரி செய்துக்கோங்க. போய் பேசுங்க, உட்காருங்க. வெளியே போய் வந்து நம்ம அவமானப்படுறதுக்கு நம்ம வந்து பார்ட்னர்கிட்ட அன்பா உட்காந்து பேசும்போது அந்த அவமானங்கள் நல்ல பெயரா மாறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. இல்லாட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருந்து அந்த ப்ரெஷரைஸ் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கும்.
இப்போ இந்த டைம் வந்து நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ அந்த முயற்சிகளை இப்போ வந்து முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்களா, அந்த முயற்சியின் செயல்பாடுகளை இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மாணவர்கள் நல்லா வந்து அப்படியே ஒரு சோதனைக்குரிய டைமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதி முடிக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு ப்ரெஷரை இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்க போது கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யாராவது அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் வேணும், போஸ்ட் வேணும் அப்படின்னு இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது கும்பராசி மற்றும் குடும்ப விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், உங்களுடைய டாப் போஸ்டிங் ஆஃப் லெவல் அடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, உங்களோட மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே டன், நீங்கள் என்ன கேட்டாலும் இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற கூடிய இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. எந்த மாதத்தில் கவனம் தேவை அப்படின்னா கடன் கிடைக்கும், ஓவராக வாங்காதீங்க, அதுதான் இப்போ முக்கியம். ஏன்னா இப்போ தேவையில்லாத விரயங்கள், காலில் கவனம் செலுத்தணும், கால் தான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளோ ப்ரெஷரைஸில் வந்து சனியோட ஆதிக்கம் இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த டைமில் வந்து பொறுமையுடன் செயல்பட்டு கரெக்டாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் விஷயம். கும்பம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்குது, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14, 2026 பிறக்கும் பொழுது நமக்கு பாருங்க, தனுசு ராசிக்கு குரு வந்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார், சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்திலும், கேது வந்து 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன நடக்குது, குரு பாருங்க 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது நல்ல ஒரு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறாருங்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. ஸோ 8ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார். சனியின் பார்வை, குருவின் பார்வை சனி மேலே விழுகிறது, நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய உண்டு, வெளி மாநிலம் போகக்கூடிய உண்டு, ஒரு வீட்டு விட்டு இன்னொரு வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பழைய வீட்டு விட்டு புது வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி ஃபண்ட்ஸு பண வரவுகள் பார்த்திங்கன்னா பல சோர்ஸில் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கடன் பட்டாலும் அது மூலமாக சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பல மாற்றத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து ராசியவே பார்த்து பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரியான டென்ஷன் கொடுத்துட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவின் பார்வையினால் கொஞ்சம் தனியுது. ஸோ முதல் இருந்த ப்ரெஷர் இருக்காது, முதல் இருந்த ஒரு மனம் இறுக்கங்கள் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஏப்ரல் 14 ஆகக்கூடிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. அதுக்கப்புறம் டிசம்பர் அந்த ஏப்ரல் 24 ஆகக்கூடிய அந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி அருமையான பயிற்சி. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் போகிறார். ஸோ இந்த 2-8 ராகு போய் குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நிறையா ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு விசேஷ பலன் இருக்குது. ஏன்னா கடகமும் சரராசி, மகரமும் சரராசி. சரராசியில் எப்போ ராகுகேது இருக்கும் பொழுது நிறைய ட்ராவலிங் கொடுப்பார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு, அந்நிய செலாவணி, அது மாதிரி பல விஷயங்கள், இடம் மாறுது, நிறையா ட்ராவலிங், வேறு மொழி பேசக்கூடிய அமைக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள், தொழில், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இப்போது இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பண விஷயத்தில் சில டைட் ஆகும். சில நிறைய சுப செலவுகளும் சில சுப இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடுகள்லாம் நம்ம செய்வதனால கொஞ்சம் பணம் இறுக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுலக்காக கொஞ்சம் லோன் போகிறது, அதில் கொஞ்சம் ஃபண்டிங் வாங்குறது, கூட்டு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பணம் பெற்று பண்ணுறது, இது மாதிரி பல முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து ப்ரெஷரும் இருக்கும். ஆனால் அது பண்ணினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற மாதிரி அமைப்பு இருப்பதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து பல விஷயங்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, விசா கிடச்சி போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்டிங் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர், அது மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே சனியை உச்சகுரு பார்க்கும் பொழுது சனியின் கோரகுணம் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழில், வேலை, சுகத்தை எல்லாம் கெடுக்காமல் ஓரளவுக்கு ஓர்சலாக அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சரில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினர் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்துலையும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியும், தமிழ் புத்தாண்டு பிறந்து 8 மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சியும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஒரு டைமில் ஒரு கம்ஃபோர்ட் இல்லாத சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுங்கிறத மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த ராசி, நீங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, தசநாதன் வந்து கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கார், புக்திநாதன் எது மாதிரி அமைப்பில் போயிட்டு இருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னுமே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, இந்த கோச்சாரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, பிராப்தங்கள் எதை காட்டுது, கல்யாணம் எப்போ நடக்குது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ கிடைக்குது, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ கடன் அடையக்கூடிய அமைப்பு, எப்போ உடல்நல கோளாறு சரியாகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து பிளான் பண்ணி அந்தந்த டைமுக்கு வேணுங்கிற உத்வேகத்துடன் செயல்பாடு திறனுடன் நம்ம செயல்படும் போது தேவையற்ற இதுவரை நம்ம பாஸ்ட் லைஃப்பில் செய்த தவறுகளை திருப்பி செய்யாமல் எந்த விஷயத்தை தெரிந்தால் நமக்கு அதுக்கு மாற ஒரு பலனை கிடைக்குமோ அதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற அன்வான்ட் அசம்ஷன், தேவையற்ற போய் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலையோ அந்த விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் எது நமக்கு வேணுமோ அதில் ஒரு கிளாரிட்டி, அதில் ஒரு விஷயங்கள். அதனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி போகும்பொழுது உங்களுக்கு எது பிராப்தம், உங்களுக்கு எந்த பிராப்தம் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். எந்த மாதிரி கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, திக்பலத்தோடு இருக்குது, திருக்பலத்தோடு இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்குது, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்தந்த தசை பீரியடில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி தசை பீரியடில் போனோம்னா நமக்கு அருமையான பலன்கள் இருக்குது, எந்த மாதிரி தசையில் நம்ம அடக்கி வாசிக்கணும், எந்த மாதிரி புக்தியில் நம்ம வேகமாக போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு பண்ணின மிஸ்டேக்கே கடந்த காலத்தில் செய்த தவறுகளே அதே சைக்கிளிக்கான பிஹேவியர் பண்ணாமல் நம்மளுடைய மைண்ட் எப்போ நமக்கு தெளிவாகிறதோ எது நமக்கு வந்து கரெக்டாக வரும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறப்போ நமக்கு தேவையற்ற பேராசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் வந்து
ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சியில் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் விரக்திகள் அது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு தசாபுக்திகள் அடிப்படையில் எது மாதிரி அமைப்பு வரும்னு தெரிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கல்யாணம் நடக்கலைன்ட்டு பேரண்ட்ஸுக்கு ஒரே பிரச்சனை. எந்த நேரத்தில் நடக்குமோ அந்த தசாபுக்திகள் வரும்பொழுது தான் அவங்க லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புக்திகள், திருமண ஸ்தானாதிபதி புக்தி நடக்கக்கூடிய புக்திகள் அப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு விரக்தி தான் வரும். ஸோ நம்ம காலகட்டங்களை தெரிந்து டைம்லைன்ஸை தெரிந்து ஒன்று நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியதற்கு அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்கு அப்படின்ற மாதிரி, என் பேத்தி மேஷ ராசி, என் பேரை பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதியினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா, இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்திங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது.
மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சி மகாபெரிவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய 2வது ராசி துலாம் தான். காரணம் என்ன? சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி ரோக சனியாக இருக்கார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன இருக்குது? சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சனி எல்லா நல்லதும் உங்களுக்கு செய்ய போகிறான். இது வரைக்கும் எந்த நல்லதுமே செய்யலையேம்மா, பல கோடி கடன் இருக்குது, நாங்களே ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு நிற்கிறோம், இதில் கடனை நாங்கள் எங்கேருந்து அடைப்போம்? எங்களுக்கு பல லட்சம் கடன் இருக்குது, எங்களுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நல்ல வருமானம் வர்றதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை, எப்படி நாங்கள் கடன் அடைப்போம் அப்படி நீங்கள் கேட்குற பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கூட பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழி. எங்களுக்கு பூர்வீகத்தில் சொத்து பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டு. நீங்கள் சம்பாரித்து வாங்கின சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான வழி. நாங்கள் இது வரைக்கும் சம்பாரித்து சொத்து பற்றே வாங்கலை அப்படின்னு இருக்க வழியும் வாய்ப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி சொல்கிற பர்சனாலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, ஒத்துக்கலாம். அப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் எப்படி கடன் அடைக்கலாம்? நமக்கு தனிநபர் கடன் நிறைய வாங்கி நம்மளோட கழுத்தை நெரிக்கிறோம் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா, நம்ம பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்கி கடன் அடைக்கலாம். இது வரைக்கும் பல பேங்க் ஏறி இறங்கிட்டோம், எங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா 4 பேங்க் ஏறுறீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் கடன் கொடுத்துருவாங்க. ஆக அதை வாங்கி கடனை அடைக்கணும் அப்படின்ற விதி இருக்குது. உங்களோட கடனை அடைக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டா நீங்கள் எப்படி அதை பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ண முடியும்? ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். பல லட்சம் இருக்குது அப்படின்னாலும் அதில் சில லட்சமாவது அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு குணமே ஆகாத நோய் இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, சரவாங்கி இருக்குது, எப்படி குணமாகும்? மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டும் பெரிய ரிலீஃப் இல்லை, நான் கஷ்டத்திலே தான் இருக்கிறேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அதில் ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வரும். சனி எப்போ டாக்டர் ஆனார்? சனி நல்லா இருந்தால் நோய் இல்லாமல் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இந்த காலகட்டம் ரொம்ப சிம்பிளாக பாருங்கம்மா, எப்படி சிசேரியன் செக்ஷனுக்கு நேரம் காலம் பார்த்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்களோ, இப்போ எங்ககிட்டலாம் நிறைய அந்த சி செக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கணும். குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், அதாவது குழந்தை புத்திசாலியாக இருக்கணும், குழந்தை சூப்பராக படிக்கணும், குழந்தை கலெக்டருக்கு படிக்கணும், குழந்தை டாக்டருக்கு படிக்கணும், குழந்தை எங்கள் பேச்சை மீறவே கூடாது, கடைசி வரைக்கும் வசதியாக வாழணும், நல்ல ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், நல்ல பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வைப்பாங்க. அப்போ 9 கிரகங்களும் உச்சமாக இருக்க மாதிரி தான் நாங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா? இவ்வளோ கோரிக்கைகள்லாம் வச்சு பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு சி செக்ஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லைம்மா, நிறைய பேர் பாருங்கள் சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் சர்ஜரி பண்ணால் அந்த சர்ஜரி அவருக்கு சக்ஸஸ் ஆகுமா, அவர் நல்லபடியாக திரும்பி வருவாரா, இப்படி ஜோதிடம் பார்க்குறதும் உண்டு. அப்போ பிளானட்ஸ் டாக்டர் ஆகிட்டாங்களா? இல்லை இல்லையா? இருந்தாலும் கிரகங்கள் தான் பார்த்திங்கன்னா நாட்டை ஆள்றாங்க. கிரகங்களினுடைய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்றது உண்மை. நம்ம என்னவோ நினைக்கிறோம், நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்லாம். உனக்கு பெரிய ஆள் ஆகணும் ஜோதிட ரீதியாக பிராப்தம் இருக்குது, உன் ஜாதகத்தில் அப்படிக்கான வழியும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா நீ பெரிய ஆள் ஆகியே தீருவே, யார் தடுத்தாலும் நிற்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சனி பகவான் பாருங்கள் ஒரு நோயிலேருந்து விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டார். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வைத்தியம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு பலிதமாகலை, இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலாம். இது அதே டாக்டரே பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் மாற்றி கொடுப்பாரு, நம்மளுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். பொதுவாக 6ஆம் பாவத்தில் சனி உட்காரும்போது எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே ராகு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் ராகு 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார். பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறது. எங்களுக்கு பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குமா, எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரியாது, எங்கள் அத்தை கையெழுத்து வாங்குறாங்க, அப்போ தான் தெரியுது எங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னு. குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாலும் நம்மளோட வம்சாவளியினர் வாரிசுகளுக்கு அந்த உரிமைன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போது அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க,
வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ உங்களுக்கு அது மூலியமா தெரியப்படுத்துவார் ராகு பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது. பூர்வீகத்தில் இல்லைம்மா நாங்கள் சம்பாரிச்சு வாங்க தான் உங்களோட பார்வை அப்படின்றது அந்த சொத்து மேலே இருக்கணும். இல்லைனா யாரோ சம்மந்தமே இல்லாத பர்சனாலிட்டிஸ் அதில் வந்து இது என்னது அப்படின்னு சொல்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமாக 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இதில் ரொம்ப கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை குரு சண்டால யோகம் இல்லை, குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. ஸோ கவனம். கேது பகவான் லாபஸ்தானத்தில். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யறதுக்கு, வெளிநாட்டில் போயிட்டு அந்த வெளிநாட்டு கரன்சிஸை ஈல்ட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியும் வாய்ப்பும் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வந்துடும், நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வரும். அதெல்லாம் நல்லது. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடுமா அவள்தானா? நாட் லைக் தட். 10ல் குரு இருக்கும்போது ஒர்க் நிறைய கிடைக்கும். சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். அது உங்களால் ப்ராப்பர் டைமுக்கு முடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா மேன் பவர் ப்ராப்ளமாக இருக்கும். மேன் பவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. சுயதொழில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஹையர் அஃபிஷியல் நம்ம மூளையை தின்னுவான். இந்த வேலையை இவ்வளோ நாள் கூட இவ்வளோ டார்கெட் முடிக்கணும் அப்படி இப்படின்னு. அப்போ இதில் ப்ரெஷர்ஸை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை தொழில் செஞ்சாலும் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் உண்டு. இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது சும்மா கொடுத்துருவோம்னா வேலை பலுவும் அதிகரிக்க தானே செய்யும். பிளான் பண்ணி வேலையை செய்கிறீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஆக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.